ஹாய். அருட்பெருஞ்சோர் தனிப்பெருங்கருணை. ஐயா, முன்னோர்கள் எங்கள் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கல் வெட்டு கலப்பணம் சம்பாதிக்கிறதோட கற்பூரத்து காப்பணம் சம்பாதிச்சா அது நீண்ட நாள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அரசாங்கம் இந்த மதுபான துட்டை எடுத்து இந்த கோயிலை கட்டணும்னு இதுக்கே எல்லா சன்மார்க்க தொண்டரும் அவங்க கூட போய் பேசுகிறாங்க. அந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி துட்டு போய் கட்டினா ஒவ்வொருத்தரும் தாலி அறுக்கும்போது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த தாலி அறுத்த துட்டு கோயில் கட்டணுமா? அது புனிதமான இடம்யா. அந்த புனிதமான இடத்துல ஒவ்வொருத்தர் வயலெறிஞ்சு சாப்பிட்றான், தாலி அறுந்து சாப்பிட்றான். அந்த மாதிரி காசை வாங்கி அந்த சர்வதேச மையம் அந்த மையம் கட்டடம் கட்ட போகிறேன்னு இன்றைக்கி சில சன்மார்க்க தொண்டர்களாக உண்மையான சன்மார்க்க தொண்டராக இருந்தால் அந்த மாதிரி வேணாயா, நாங்கள் கட்டிக்கிறோம்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் உண்மையிலே சன்மார்க்க தொண்டர் இல்லை, ஐயாவுக்கு போலியான தொண்டர்கள் தான் இந்த மாதிரி இருக்கிறோம். அதனால் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்து அந்த இடத்த புனிதமான இடமா நாங்கள் ஆக்குவோம். அதனால் தயவு சேர்ந்து சொல்கிறேன், இந்த காசு அரசாங்கத்துக்கு பக்கத்துணையாக பேசுகிறவங்க எல்லாருமே தாழ்மையான சொல்கிறேன், இந்த காசை வாங்கி நீங்கள் கட்டாதீங்கயா. நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் செய்த குடும்ப பாழாயிடும், உங்கள் வருங்கால சன்னதி பாழாயிடும். அதனால் நான் சொல்கிறேன், ஏன்னா நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அதனால் இனியாவது அந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்காத ஐயா, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அந்த இதுவே இருந்தால் போதும், நாங்கள் காம்பவுண்டர்லாம் செவரு வாங்கி நாங்கள் கட்டிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கட்டிட்டு அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க, ஒரு சபை கட்டி அவங்க போட்டுக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வருஷத்தில் வரவங்கெல்லாம் அவங்கவுங்க இதில் அன்பளிப்பை வச்சு கட்டி போயிட போகிறாங்க. எதுக்கையா 100 கோடி 100 கோடி பெரிய பிரமாதமாக நம்ம சன்னாரத்தில் இருக்கிறவங்க 100 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ₹1 போட்டால் கூட 100 கோடி ஆகிப்போச்சு. அதை போய் இன்னும் 100 கோடி அதே அவங்களுடைய வாரிசெல்லாம் 100 கோடி கொடுக்குறாங்க, 100 கோடி கொடுக்குறாங்க, இப்படி பேசுகிறாங்க அவங்க வாரிசு உள்ளவங்களாம். அதனால் உண்மையான சன்மார்களாக நான் படிக்காதவன், அறுப்பாவை எதுவும் தொடாதவன், நீங்கள்லாம் படித்தவங்க, நான் தாழ்மையான வேண்டுகோளை சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இனி அந்த காசுக்கெல்லாம் பணி செய்யாத சன்மார்கள் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் வர வேணாம். நீங்கள் பார்த்து முதல்ல அதை சுற்றி மதுபான கடையும் கசாப்பு கடைகள் எடுக்கணும்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே போட்டேன். கலெக்டரை எடுக்கிறேன் நாங்கள், அந்த வேலை செய்ய சொல்லுங்க. குஜராத்தில் எப்படி புனித நகரமாக இருக்குதோ அந்த மாதிரி நகரத்தை இது படுத்தினா போதும், எங்களுக்கு வேறு நீ எதுவும் செய்ய வேணாம். அறநிலைத்துறையிலேருந்து நாம் கைப்பற்றி நாம் அந்த நிர்வாகத்தை செய்யலாம். அந்த அறநிலைத்துறையில் அதிகாரியாக போடுறவங்க அசைப்பொருள் சாத்துவம் தான் அதில் வேலை செய்கிறாங்க. ஐயா என்ன சொல்கிறாரு, சன்மார்க்கத்தில் இருக்கணும், சுத்த சைவத்தில் இருக்கணும்னு. இவரு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போடுறவங்க சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து போடுறாங்க. அதனால் இந்த அரசாங்கத்திலேருந்து நம்ம இது பண்ணி இந்த நிர்வாகத்தை செம்மையாக நடத்தலாம். இந்த 100 கோடி பெரிய பிரமாதம் இல்லையா இந்த காலத்தில்? அதனால் உண்மையான சன்மான்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதையே ஏற்று ஐயாவுடைய பாதை தொட்டு கேட்குறேன், இந்த அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் கையேந்த வேணாயா, எதுக்கே நம்ம போய் கையேந்தணும்? ஐயா சொல்கிறார் பாட்டை, பிறரிடத்தில் கையேந்தாதுன்றார். நம்ம எதுக்கையா கையேந்தணும்? நம்ம ஐயா நினச்சாவே வரும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் முதலாளி உலாவி கொண்டு வரக்கூடிய முதலாளி. அதனால் அவர் நினச்சாருன்னா யாருன்னா கூப்பிட்டு அனுப்புவார், நீ போடா அவருக்கு வேலை செய்டான்னு. அதனால் நாங்கள் சில வியாபாரம்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது ஒரு வருஷத்துலேயே எத்தனை கோடி உன்னால் சம்பாதிக்கக்கூடிய தகுதி வரும், அந்த வச்சே நாங்கள் செய்வோம்யா. அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு சன்மார்க்க தொண்டரும் இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்காத, நாங்கள் தெரியாத வந்துட்டோம், இனி அந்த தவறு செய்ய மாட்டோம்னு சொல்லி இந்த பதிவேடு 10 நாள் திருந்தணும்னு தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கிறேன். அருட்பெருஞ்சோதி.